டெமோக்ரஸி என்னன்னு பார்த்துட்டோமா? என்னன்னு சொல்லி பார்ப்போம். பீப்புளாக சேர்ந்து அவங்களுக்கான கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? அவங்க ஓட் பண்ணி அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் போய் உட்காருவாங்க. அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, டிஸ்கிரிமினேஷன் இருக்காது. 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டான யார் வேணாலும் ஓட்டு போடுவாங்க. அப்படி ஓட்டு போட்டு யார் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டு வாங்குகிறாங்களோ அவங்க தான் ரூலராக வருவாங்க. ஓகேவா? எலெக்ஷன் எப்படி நடக்கும்? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கும், பீரியாடிக்கலாக நடக்கும். ஆமாவா? இந்தியாவில் எலெக்ஷன் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது? எங்கே 4 இயர்ஸ் படித்தா? 5 இயர்ஸ். ப்ரைவேட் சர்வீஸா? பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டருக்கெலாம் இயரே கிடையாது, அவங்களுக்கு எலெக்ஷனும் கிடையாது. எப்படின்னு பார்ப்போம். சரியா? எலெக்ஷன் கிடையாது அவங்களுக்கு, டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, வேறு மெத்தேடு. நம்ம எம்பிக்கு ஓட்டு போடுவோம், அவங்க தான் பிரைம் மினிஸ்டர்னு சூஸ் பண்ணுவாங்க. எம்பிக்கு தான் வந்துட்டு டென்யூர் வந்துட்டு 5 இயர்ஸ், எம்எல்ஏஸ்க்கும் 5 இயர்ஸ். அது லோக்சபா பார்ப்போம் அதெல்லாம். ராஜ்யசபாவுக்கு 6 இயர் மேல் அப்பர் ஹவுஸ், லோக்சபாவுக்கு தான் 5 இயர்ஸ். ராஜ்யசபாவை இன்டைரக்டாக செலக்ட் பண்ணுவோம், நம்ம ஓட்டு போட மாட்டோம், டைரெக்டாக பீப்புள். லோக்சபா இருக்குல்ல, படிச்சிருக்கியா போன வருஷம்? அதுக்கு தான் டைரெக்டாக ஓட்டு போடுவோம். பார்ப்போம், இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வருஷம். சரி, அந்த டெமோக்ரஸி எத்தனை டைப்பு? 2 டைப்ஸ். 2 டைப்ஸ், டைரக்டு, இன்டைரக்ட். இன்டைரக்டுக்கு இன்னொரு பேர் என்னது? ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஏன்? ஒரே நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சரியா? பீப்புளே எல்லோரும் சேர்ந்து உக்காந்து அது பார்த்தோம்ல, கவர்மெண்டோட ஃபங்க்ஷன் 3 பண்ணாக்கா அது டைரக்ட் டெமோக்ரஸி. அந்த மாதிரி டைரக்ட் டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரி எது? வெரி குட், அவ்வளோதான். இன்டைரக்ட் நம்மளதெல்லாம் யார்? இன்டைரக்ட் டெமோக்ரஸி. சரியா? நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுத்து அனுப்புவோம், அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. பீப்புள் டைரெக்டாக செய்யாமல் அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. 3 ஃபங்க்ஷன்ஸ் கவர்மெண்டோட. 3 ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? சரி, 3 பில்லர்ஸ். ஓகே, லெஜிஸ்லேட்டிவ், அது 3 பில்லர்ஸ். நான் கேட்டது என்ன? 3 ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன? அது 3 டயர் ஸ்ட்ரக்சர். கிரியேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கரெக்டாக? பில்டிங் அல்லது கிரியேஷன், பில்டிங் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். ஓகேவா? அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், வெளிநாட்டுக்காரன்ட்டு நம்ம நாட்டை பாதுகாக்கும். அதான் 3 ஃபங்க்ஷன்ஸ், அதெல்லாம் செய்வாங்க. அதை பிரிச்சுட்டு செய்கிறாங்க. 3 பில்லர்ஸ்னால் தான் இது லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ். ஃபங்க்ஷன்ஸ்னால் இந்த 3 வேறு. குட். த டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ரெஃபர்ஸ் டு கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் சோசியல் ஸ்ட்ரக்சர்ஸ் which allow people to participate equally. புரியுதானு? கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட், என்ன விதமான கவர்மெண்ட்டு. சரியா? ரைட். டைரக்ட் டெமோக்ரஸி ஃபஸ்ட். when the people themselves directly express their will, விருப்பம், ஆன் பப்ளிக் அஃபேர்ஸ். பப்ளிக் அஃபேர்ஸ் அப்படின்னா பொது காரியங்கள், அரசாங்கத்தான பொது வேலையில். இப்போ இந்த ரோடு போகிறதுக்கு இத்தனை ரூபா ஒதுக்குறோம், இல்லை ஒதுக்கலாம், ஒதுக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் சொல்லுவாங்க. த டைப் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் கால்டு பியூர் ஆர் டைரக்ட். பியூர், இன்னொரு பேர் என்னது? பியூர். ஏன்ஷியன் கிரீக் சிட்டிஸ், சுவிட்சர்லாந்து இப்போ அட் ப்ரெசன்ட். ஒவ்வொரு கவர்மெண்ட்டுடைய டெசிஷனுக்கும் டைரெக்டாக பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வில்லிங்னஸ் கொடுப்பாங்க, வேணும் வேண்டாம் அப்படின்ட்டு. அப்படி பீப்புள் டைரெக்டாக பண்ணாமல் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆன் பிகாஃப் ஆஃப் பீப்புள் பண்ணால் அதுக்கு பேர் என்னது? இன்டைரக்ட் டெமோக்ரஸி. when the people express their will on public affairs through their elected representatives. ஓகேவா? the type of government is called indirect or representative democracy. This type of people will express their willing through
their elected representatives is called indirect democracy. சரி, அவ்வளோதான். படிக்கணுமே அதை திரும்ப, அவ்வளோதான். போய் அடிச்சு போயிட்டே இருக்கலாம். அதுமாதிரி எப்பயுமே ரிவிஷன் பண்ணும் பொழுது நமக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு பார்க்கணும், ரீகால் பண்ணணும். வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு தடவை மட்டும் வெரிஃபை பண்ணிக்கணும், கரெக்டாக சொல்லிட்டோமா, அவ்வளோதான். அதுக்கு மேலே மறக்கவே மறக்காது. சரியா? எக்ஸாம்பிள், ப்ரிவேலிங் சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. ப்ரிவேலிங்னா என்ன அர்த்தம்? நடைமுறையில் இருக்குது. ஓகேவா? இந்தியாவில், யூஎஸ்ஏவில், யூகேயில். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியில் மெரிட்ஸ்னால் என்ன அர்த்தம்? ப்ளஸ் பாயிண்ட்ஸ், நல்ல விஷயங்கள். குட். ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட். சரியா? பீப்புளுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. அதேமாரி அக்கௌண்டபிள்னால் பதில் சொல்லணும். பீப்புள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். இப்போ 100 ரூபா ரோடு போகிறதுக்காக ஒதுக்கியிருக்கேன், ரோடு போட்டிருக்கியாடான்னு கேட்பாங்க. நான் போட்டேன் பாருங்கள் அப்படின்னு காட்டணும். அது அக்கௌண்டபிள். சரியா? அடுத்தது ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. எல்லோரும் சமம், சகோதரத்துவம். இங்கே யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் இல்லை. மன்னர் ஆட்சியில் அப்படி இருக்காது. மன்னர் ஃபேமிலிலாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, மற்றவன்லாம் கீழே இருப்பான். அதேமாரி இது பார்த்தோம்ல, அரிஸ்டோக்ரஸி பார்த்தோம்ல, உயர்குடி மக்கள், நோபல் பீப்புளில் இது பண்ணுவாங்களே, அதுக்கு பேர் என்ன? தியோக்ரஸி, கடவுள், ரிலீஜன். அரிஸ்டோக்ரஸி ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். நோபல் பீப்புள் பண்ணுவாங்க. அந்த நோபல் ஃபேமிலியை மட்டும் உயர்ந்த இது, மற்றவெல்லாம் கீழே வச்சுருப்பாங்க. பட் நாட் இன் டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக்கில் எல்லோரும் ஈக்குவல். 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன எல்லாருமே என்ன பண்ணுவான்? ஓட்டு போடுவான். அவனும் எலெக்ஷனில் நிற்கலாம். சரியா? ரைட். அப்புறம் ஃப்ராட்டர்னிட்டி. எல்லோரும் சகோதர சகோதரிகள். ஃப்ராட்டர்னிட்டி. சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அமங் காமன் பீப்புள். பொதுமக்கள்கிட்டையும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஓட்டு போடுறோம், ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஊரை நம்ம தான் சுத்தமாக பார்த்துக்கணும். டிச்சிலெலாம் குப்பை போடக்கூடாது, நம்ம பொறுப்பு. ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக என்ன பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணால் தான் குப்பை சேராது. அதனால் அந்த மாதிரி எல்லா விஷயமும் கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு வராங்க. பீப்புள் என்ன பண்ணணும், அதை ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அந்தந்த ஊருக்கு ஒரு கவர்மெண்ட். நம்ம ஊரில் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எது? சேலமில் சேலம் கார்பரேஷன். அங்கே யார் ஹெட்டு? சேலம் கார்பரேஷனுக்கு அவங்க எலெக்ஷனில் நின்று வந்தாங்களா? மேயர். உங்கள் ஏரியாவில் யார் இருக்காங்க லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில்? கவுன்சிலர் இருப்பாங்க. அந்த கவுன்சிலர்களுக்கெல்லாம் மேலே மேயர், நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ். அவங்க கலெக்டர் வந்து எம்ப்ளாயி, அவன் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை, அவன் எம்ப்ளாயி. நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்லாம் க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவன். அவன் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவன். யார்? கலெக்டர். ஓகேவா? டெவலப்மெண்ட் அண்டு ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆல். ப்ராஸ்பரிட்டினா என்னது? வளர்ச்சி. எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும். மக்கள் எல்லாத்துக்கும் தானே முடிவு எடுப்பாங்க. அங்கே ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் எதுவும் செய்ய மாட்டாங்க, எல்லாத்துக்கும் கிடைக்கும். அடுத்து பாப்புலர் சாவேரினிட்டி. சாவேரினிட்டி அப்படின்னா இறையாண்மைன்னு சொல்லுவாங்க தமிழில். தமிழ் வார்த்தையும் தெரிஞ்சுக்கோ. இறையாண்மை. அப்படின்னா இங்கே பாரு, நம்ம நாட்டுக்கான முடிவை நம்ம தான் எடுக்கணும். நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்களா, அவங்க தான் எடுக்கணும். வேறு நாட்டுக்காரன் என்ன பண்ணக்கூடாது, நம்மளை இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த செய் அதை செய்யணும். நம்ம நாடு சம்மந்தமான முடிவை யார் எடுப்பாங்க? நம்ம தான் எடுத்துக்குவோம். நம்ம கவர்மெண்ட் அவங்க தான் எடுப்பாங்க. அதுக்கு பேர் தானே சாவேரினிட்டி. இந்த லெசன் நடத்திட்டாங்களா ஸ்கூலில்? சரியான அர்த்தம் சொன்னாங்களா சாவேரினிட்டிக்கு? என்ன சொன்னாங்க? சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, ரைட்டு, பரவாயில்ல, நீ அதை விட்டுரு, இங்கே கற்றுப்போம். அங்கே போய் ஆர்கியூமெண்ட்டும் பண்ணக்கூடாது. சரிங்க மேம் அப்படி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரு, இங்கே கற்றுக்க எல்லாத்தையும். இல்லை சார் இதுதான் சொன்னாங்க, அதெல்லாம் சொல்லாத, அப்புறம் உன் மேலே கோவம் வரும். சென்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அண்டு ஃப்ராட்டர்னல் ஃபீலிங்.
ஃப்ராட்டர்னால் எல்லோரும் பிரதர்ஹுட்டோடு நடந்துக்கணும். சென்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன், எல்லாருக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒத்துழைக்கணும். இதெல்லாம் டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ். ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட், ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டுக்கணும். அக்கௌண்டபிள்னா என்ன அர்த்தம்? யார்? ரெப்ரசன்டேட்டிவ், பதில் சொல்லும் பொறுப்பு தமிழில். அந்த வார்த்தையும் தெரிஞ்சுக்கோ. தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், பதில் சொல்லும் பொறுப்பு. புரியுதா? தமிழ் வார்த்தை பார்த்தோன்னே அதான் நம்ம மதர் டங். சரி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. சகோதரத்துவம், எல்லாரும் சகோதரிகளாக பார்க்கணும். ஓகேவா? யாரையும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுதான் ஃப்ராட்டர். சகோதரத்துவம் தமிழ்லையும் தெரிஞ்சுக்கோ. வார்த்தை தமிழ் பார்த்தோன்னே தெரியும். அதான் சகோதரத்துவம். அப்படின்னா சகோதரி இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. சகோதரம்னாவே சகோதரிகள் அதில் அடங்கிடுவாங்க. ஓகேவா? ஆமாம். சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அமங் பீப்புள் எப்படி இருக்கணும்? ரெஸ்பான்சிபிளோடு நடந்துக்கணும். கவர்மெண்ட் ரூல் போட்டால் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் டெமோக்ரஸியில். அந்த உள்ளூருக்கு அங்கே ஒரு கவர்மெண்ட். சரியா? ரைட். நம்ம சேலத்துக்கு என்னது லோக்கல் கவர்மெண்ட்? எது தமிழில் என்ன? கார்ப்பரேஷன். ஓகேவா? தமிழில் மாநகராட்சி. இது பிரிச்சுனா மா அப்படின்னா பெரியது, நகரம் கூட்டல் ஆட்சி. நகரம்னா ஜாகிரஃபியில் படிச்சிருப்பேன். செகண்டரி டெர்சரி செக்டாரில் ஈடுபடுவாங்க பெரும்பான்மையான மக்கள். அதான் நகரம். விவசாயத்தில் கம்மியான பேர் தான் இருப்பாங்க. மாநகரம், அதில் நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்க. அதான் மாநகரம். அந்த மாநகரத்தை ஆட்சி செய்கிறதுக்கான அமைப்பு அதான் உள்ளாட்சி அமைப்பு. அதான் மாநகராட்சி. இங்கிலீஷில் கார்ப்பரேஷன். டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆல். ப்ராஸ்பரிட்டின்னு என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் வளம் கிடைக்கிறது. எல்லாத்துக்கும் உணவு, உடை, இருப்பிடெல்லாம் கிடைக்கணும். இன்றைக்கி 100 சம்பாதிச்சவங்க நாளைக்கு 200 சம்பாதிக்கணும். அதை எடுத்து கொடுமா. அது மாதிரி. ஓகேவா? அடுத்தது ஃப்ராட்டர்னல் ஃபீலிங்னா என்ன அர்த்தம்? பிரதர்ஹுட் ஃபீலிங். அந்த மாதிரி. டிமெரிட்ஸ். இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி. டேரெக்டாக பீப்புள் போய் ரெப்ரசன்ட் பண்ணல, அவனோட யாரை கொடுக்குறாங்க? ரெப்ரசன்டேட்டிவ். அவன் நல்லவனாக இருந்தால் ஓகே, கெட்டவனாக இருந்தால் பிரச்சனை. ஸோ அது ஒரு டிமெரிட்ஸ். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் இல்லாதது. லேக்னா குறைபாடு, ஆர்வ குறைபாடு. என்ன இல்லை, டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் எல்லோரும் நம்ம நாடு நான் ஓட்டு போடணுன்னு போய் போடுறாங்களா எல்லோரும்? இல்லை, அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. லோவர் டர்ன் அவுட் இன் எலெக்ஷன்ஸ். சரிங்களா? டர்ன் அவுட்ஸ்னால் டோட்டலாக ஓட்டு போடுறவங்களுடைய நம்பர்ஸ். பார்த்திங்கன்னா 60%, 70% ஓட்டு போட்டாலும் பெரிய விஷயம். அப்போ 30% ஓட்டு போட மாட்டான். அதானது லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு வேலை என்னது? ஓட் பண்ணுறது. இன்ஸ்டேபிலிட்டி இன் கவர்னன்ஸ் டியூ டு ஃப்ராக்சர்டு மேண்டேட். இன்ஸ்டேபிலிட்டி இன் கவர்னன்ஸ் டியூ டு ஃப்ராக்சர்டு மேண்டேட். இன்ஸ்டேபிலிட்டின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் இருப்பான், மோடி இருக்காரா, அவர் ஒன்று சொல்லுவார். அடுத்து காங்கிரஸ், ராகுல் காந்தி வராரா, அவர் மாற்றிடுவார். அந்த மாதிரி மாற்றி. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்குவோம். எடப்பாடி பீரியடில் நீட்டு வேணும்னு நானுங்க. இப்போ ஸ்டாலின் வந்தோன்னே நீட்டு வேணான்றாங்க. நீங்கள் நீட் படிப்பியா மாட்டியா, கன்ஃபியூஷன் ஆகுதா? அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்ஸ்டேபிலிட்டி இன் கவர்னன்ஸ் டியூ டு ஃப்ராக்சர்டு மேண்டேட். டிலே இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். எல்லோரும் சேர்ந்து தானே முடிவு எடுக்கணும். பார்லிமெண்ட்டில் அவ்வளோ பேர் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கணும். அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஓகே சொன்னால் தான் நான் டெசிஷன் எடுப்பாங்க, ஓகே சொல்லுவாங்க. அது டிலே ஆகும். சொல்லுங்கள் பார்ப்போம். டிமெரிட்ஸு ஆர்
ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி, அது ஒரு நெகட்டிவ். டைரெக்டாக பீப்புள் சொல்கிறது கிடையாது. அடுத்தது ஓட்டு போடுறாங்க, அது ஒரு இது. டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் மக்கள் முழுமையாக ஈடுபடுறதில்ல. அடுத்தது அரசாங்கம் மாறி மாறி வரும். ஸோ என்ன பண்ணுவாங்க, ரூலெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், மக்கள் இது பண்ணுவாங்க. அடுத்தது ஓகேவா, ரைட். இதெல்லாம் இப்போ டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி பார்த்தோம். மெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அடுத்தது டெமோக்ரஸி இன் இந்தியா, இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்தியா ஹேஸ் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. இந்தியா என்ன டைப் ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது இன்டைரக்ட் டெமோக்ரஸி, அதில் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. அதை நான் சொல்கிறேன் அப்புறம். இப்போ சொன்னால் உனக்கு புரியாது. பார்லிமெண்ட் இருக்கா, யூனியன் கவர்மெண்ட்டில் பார்லிமெண்ட் இருக்குது, அப்படி வச்சுக்கோங்க. அது நான் சொல்கிறேன், இப்போ சொன்னால் புரியாது, சொல்கிறேன் டைமு. இன் இந்தியா பார்லிமெண்ட் கம்ப்ரைசஸ் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் and makes laws for the country. இந்தியாவில் பார்லிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே பீப்புளுடைய ரெப்ரசன்டேட்டிவ், எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இருப்பாங்க. சரியா? தட் பார்லிமெண்ட் வில் மேக் ஆல் லாஸ், நாட்டுக்காக, ஃபார் த கண்ட்ரி. ஓகேவா, ரைட். த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் இன் டெசிஷன் மேக்கிங். என்ன சொல்கிறாங்க, டெசிஷன் மேக்கிங்கில் பீப்புளுடைய பார்ட்டிசிபேஷன் அண்ட் த கன்சென்ட் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் ஆர் த டூ இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா. ஒரே நிமிஷம். என்னென்னு, த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் இன் டெசிஷன் மேக்கிங், டெசிஷன் எடுக்கிறதுல பீப்புளோட பார்ட்டிசிபேஷன். த கன்சென்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ், கன்சென்ட்னா ஒப்புதல் வழங்குறது. இது ரெண்டும் கொடுக்கணும். எங்கே, பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் அப்புறம் ஒப்புதல் வழங்குறது, கன்சென்ட், ஆர் டூ இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ பீப்புளோட கன்சென்ட், பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் எங்கே, டெசிஷன் மேக்கிங்கில், அது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். எதில், பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டில் அப்படின்றாங்க. இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு. டெமோக்ராட்டிக், உலகத்திலே லார்ஜஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதை வச்சு சொல்கிறாங்க பெருசுன்னு, லேண்டா, பாப்புலேஷனா, பாப்புலேஷன் வச்சு. சரியா சார்? அப்போ சீனா நம்மளோட பாப்புலேஷன் அதிகம்ல, அவங்க வந்துட்டு சூடோ டெமோக்ரஸிம்பாங்க. சரியா? அது ஒரு டைப்பு டெமோக்ரஸி மாதிரி, ஆனால் டெமோக்ரஸி இல்லை, அப்படி சூடோ டெமோக்ரஸி. டெமோக்ரஸி இன் இந்தியா ஒர்க்ஸ் ஆன் 5 பேசிக் பிரின்சிபிள்ஸ். இந்தியன் டெமோக்ரஸி ஒர்க்ஸ் ஆன் 5 பேசிக் பிரின்சிபிள்ஸ். சாவேரியன், இப்போ தான் நான் சொன்னேன், என்னென்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப வீடியோ பாரு, நோட் பண்ணிக்க, இன்ஸ் எடுத்துக்கோ. சாவேரியன், இறையாண்மை அப்படின்னு சொன்னோமா, நம்ம நாட்டு முடிவை நம்ம தான் எடுக்கணும். வேறு நாட்டுக்காரன் வீடியோ திரும்ப பாரு, கீவேர்ட்ஸ் இதெல்லாம் புது வேர்டு எது பார்த்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எழுதி வச்சு. ஓகேவா? உடனேலாம் ஞாபகம் வராது, எப்பயுமே நியூ வேர்ட்ஸ். சோசியலிஸ்ட், நீ அங்கே போயிரு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா, எதாவது விட்டுட்டு போயிடக்கூடாது. இதெல்லாம் என்னது, இது தெரியாது. இது சோசியலிஸ்ட் அப்படின்னா சமதர்மம், எல்லாரும் சமம் அப்படின்னு அர்த்தம். சமதர்மம் அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும், அப்படி கூட வச்சுக்கணும். அது தனியாக இன்னொரு தடவை சொல்லித்தரேன், எக்கனாமிக்ஸில் பார்ப்போம். சோசியலிசம் கேள்விப்பட்டிருக்கியா, கம்யூனிசம், அதுதான் அது. அப்படின்னா என்னென்னு சொல்ல முடியுமா? சரி பார்ப்போம், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து செக்குலர், மதச்சார்பின்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாதி இல்லை, ஜாதியை விட்டுரு. ஜாதி வந்து இந்தியாவில் மட்டும்தான், வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது, அதை விட்டுரு. செக்குலர்னால் மதச்சார்பின்மை, அரசாங்கம் எந்த மதத்தையும் சாரக்கூடாது.
மதச்சார்பின்மை. வெளியிலலாம் போகாத, இங்கே பாரு, அதுக்கான தமிழ் வார்த்தையா இதை பார்த்தோன்னே தெரியுதா? மதச்சார்பு, அரசாங்கம் எந்த மதத்தையும் சாரக்கூடாது. அடுத்து டெமோக்ராட்டிக், பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் வில் டேக் டெசிஷன் மேக்கிங். அங்கேயா இல்லை மேக் டெசிஷன் மேக்கிங், சரியா? ரைட், ஓகே. அடுத்து ரிபப்ளிக். ரிபப்ளிக்னா என்னென்னு பார்த்தோம், நாட்டோட ஹெட்டு டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ பீப்புள் எலெக்ட் பண்ணாக்கா அதுக்கு பேர் தானே அது ரிபப்ளிக். நம்ம பிரசிடெண்ட் என்ன பண்ணுறோம், எம்பி எம்எல்ஏஸ் ஓட்டு போடுவாங்க. டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது நம்ம இந்தியாவில், இன்டைரக்ட் எலெக்ஷன். சொல்லு பார்ப்போம். இந்தியன் டெமோக்ரஸி ஒர்க்ஸ் ஆன் 5 பேசிக் பிரின்சிபிள்ஸ். சாவேரியன், இறையாண்மை. இறையாண்மைன்னு அர்த்தம், நம்ம நாட்டு முடிவை நம்ம தான் எடுக்கணும், வேறு யாரும் எடுக்கக்கூடாது, ஓகேவா? அடுத்து சோசியலிஸ்ட். என்னது அப்படின்னா, பார்த்து சொல்லு. சமதர்மம், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். அடுத்து செக்குலர், மதச்சார்பின்மை. அப்படின்னா என்ன அர்த்தம், அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்பாக நடக்கக்கூடாது. அரசாங்கம் எந்த மதத்துக்கும் சார்பாக நடக்கக்கூடாது, எந்த மதத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அது மக்கள் அவன் பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்து டெமோக்ராட்டிக், மக்களாட்சி. அடுத்து ரிபப்ளிக், தமிழில் குடியரசு. ரிபப்ளிக்னா என்ன அர்த்தம், நாட்டோட தலைவரை மக்கள் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ எலெக்ட் பண்ணாக்கா அந்த நாட்டுக்கு பேர் என்னது, ரிபப்ளிக், ஓகேவா? ரைட். எவரி ஏன் வராது, அதான் சொன்னேன், டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணா, அப்படி தானே சொன்னேன். வெரி குட். அடுத்து எவரி பர்சன் ஹூ இஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா and who is not less than 18 years of age can exercise their right to vote in India. ஆமாவா? 18 வயது ஃபுல்ஃபில் ஆன எல்லாருமே யார் வேணாலும் ஓட்டு போடலாம். பேஸ்ட் ஆன் தி யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ். சஃப்ரேஜ்னா அர்த்தம் ஓட்டு போடுறதுன்னு அர்த்தம். யூனிவர்சல்னால் எல்லாமே, அடல்ட்னா 18 வயது கம்ப்ளீட் ஆனவங்க. there is no discrimination based on persons, அந்த பர்சனோட கேஸ்டோ ஜாதி, க்ரீடு, சரியா? க்ரீடு ஏதோ ஒன்று நம்பிக்கலாம், தலையிடக்கூடாது. அரசாங்கம் ரிலீஜன், எந்த நீ மாற்ற வேணாலும் நீ பின்பற்றிக்கலாம், அரசாங்கம் பின்பற்றக்கூடாது. அதான் போட்டிருக்கு பாருங்க. there is no discrimination on based on the persons. ஒருத்தன் அவன் பின்பற்ற அவனோட ஜாதியை வச்சோ நம்பிக்கையை வச்சோ, அவன் எதை நம்புகிறானோ அதை வச்சோ, ரிலீஜன் அவன் ஃபாலோ பண்ணக்கூடிய மதத்தை வச்சோ, ரீஜன் எந்த ரீஜன்லேருந்து வரான், இப்போ வட இந்தியாவிலேருந்து வரான்னு வச்சுக்கோங்க, அவனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ரீஜனை வச்சோ, ஆண் பெண், ஆணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது, அப்படிலாம் கொடுக்கவே கூடாது. போய் காட்டு இந்த மாதிரி ஜெண்டர் பேஸில் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது அப்படின்னு. அண்டு எஜுகேஷன், நாலேஜு, காலேஜுக்கு போயிருக்கான், ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்ற அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. when it comes to providing right to vote, ரைட் டு ஓட்டு போடும்பொழுது இந்த எந்த அடிப்படையிலையும் அவனை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. 18 வயது பூர்த்தியான யார் வேணாலும் என்ன பண்ணலாம், ஓட்டு போடலாம். எங்கே, இந்தியா as a democratic country, ஓகேவா? ரைட். the parliament house in India was designed by British architects. இப்போ அந்த பார்லிமெண்ட் ஹவுஸ் இப்போ கிடையாது, இதுக்கு புதுசாக வேறு கட்டிட்டானுங்க, சரியா? ரைட். டிசைன்டு பை பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் எட்வின் லூட்டியன்ஸ் ஹெர்பர்ட் பேக்கர் இன் 1912-13. அன்னைக்கு அப்போ இது பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பிகன் 1921 அண்டு எண்டட் 1927. ஓகேவா? இது ஃபேக்டில் கேட்பாங்க, முன்னாடி இருந்தால் பார்த்துக்கலாம்லாம் விட்டுறலாம். எலெக்ஷன்ஸ் இன் இந்தியாவில் எலெக்ஷன். இந்தியா ஹேஸ் அ குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட்.
குவாசினா பாதி அப்படின்னு அர்த்தம். முழுமையாக ஃபெடரல் கவர்மெண்ட்டில் குவாசி ஃபெடரல், அது இவனுங்களா உருவாக்குறானுங்க. சரியா? வித் எலெக்டல் ரெப்ரசன்டேட்டிவ் அட் ஃபெடரல், ஸ்டேட் அண்ட் லோக்கல் லெவல்ஸ். பார்த்தோம் இல்லையா 3 டயர் ஸ்ட்ரக்சரில் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு. என்னென்ன? யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் பாடிஸ். அங்கே எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்களா? யூனியன் கவர்மெண்ட்டில் யார் இருக்காங்க? எம்பிஸ் இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எம்எல்ஏஸ் இருக்காங்க. லோக்கல் பாடிஸில் வார்டு மெம்பர், கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? உங்கள் வீட்டு பக்கத்தில் யார் இருப்பாங்க? கவுன்சிலர். அதான் போட்டிருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாக ஏன்னா பவரெல்லாம் யூனியன் கவர்மெண்ட்டே பிடிச்சி வச்சுக்கிட்டான். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லோக்கல் பாடிஸ்க்கு அவ்வளோவா கொடுக்கல. அதனால தான் குவாசி ஃபெடரல்னு போட்டிருக்கான். ஓகேவா? ரைட். த ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் ஆர் கண்டக்டட் பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எம்பி, எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் இருக்குல்ல, அவன் தான் நடத்துவான். அடுத்து நேஷனல் லெவல். த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட்ஸ் தி பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார்? பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. அது எப்படி அப்பாயின்ட் பண்ணுறாங்க என்னன்னு அப்புறம் பார்ப்போம். ஹூ என்ஜாய்ஸ் மெஜாரிட்டி இன் லோக்சபா, த லோயர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஓகேவா? அங்கே பாருங்கள் எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷன் இந்தியாவில் நடத்துகிறது யார்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? எலெக்ஷன் நடத்தி முடிச்சிருவாங்க பார்லிமெண்ட்டுக்கு. பார்லிமெண்ட்டில் 3 டயர் ஸ்ட்ரக்சர் பார்லிமெண்ட். பிரசிடெண்ட்டு, ராஜ்யசபா, லோக்சபா. 3 டயரில் இருக்கும். இந்த மெம்பருக்கு பேர் எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபா. இதில் உள்ள மெம்பருக்கு பேர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ராஜ்யசபா. ஓகேவா? ரைட். இவங்களுக்கு எலெக்ஷன் நடக்கும் எவ்ரி 5 இயர்ஸ், ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் நடக்கும். இவங்க வருவாங்க லோக்சபா. இதில் மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் இப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 543 பேர் இருப்பாங்க. இதில் எலெக்ஷன் நடக்கும். லோக்சபா மெம்பர்ஸ் டோட்டலாக எத்தனை பேர்னா 543. இவங்களுக்கு எலெக்ஷன் நடக்கும். பீப்புள் டைரெக்டாக ஓட் பண்ணுவாங்க. இதில் மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் யாரை கை காட்டுறாங்களோ அவர் தான் பிரைம் மினிஸ்டராக பிரசிடெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஓகேவா? அப்போ பிரைம் மினிஸ்டருக்கு எலெக்ஷன் நடக்குதா இந்தியாவில்? இல்லை. அதான் அப்போ சொன்ன ஞாபகம் இருக்கா? லோக்சபா எம்பிக்கு எலெக்ஷன் நடக்கும். இதில் மெஜாரிட்டி ஆஃப் எம்பிஸ் அப்போ 272 மெம்பர்ஸ் எம்பிஸ் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் பிரசிடெண்ட்டு பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். புரிஞ்சுதா? அதான் அங்கே சொல்கிறாங்க. அந்த லைனுக்கு அர்த்தம் பாரு. த ஜென்ரல் எலெக்ஷன் ஆர் கண்டக்டட் பை தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அந்த எம்பிக்கு எலெக்ஷன் நடத்துகிறது யார்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அடுத்து நேஷ்னல் லெவல், அதான் யூனியன் கவர்மெண்ட். த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அப்பாயிண்ட்ஸ் தி பிரைம் மினிஸ்டர். பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுறாரு. யார் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்? ஹூ, யாரை அப்படின்னாக்கா ஹூ என்ஜாய்ஸ் மெஜாரிட்டி இன் லோக்சபா. சொன்னா இல்லையா? லோக்சபாவில் மெஜாரிட்டி பீப்புள் யாரை கை காட்டுறானோ அவன் தான். அதை தான் அப்படி சொல்கிறாங்க. பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட்ஸ் எ பர்சன் அஸ் எ பிரைம் மினிஸ்டர். அந்த பர்சன் யார்? இந்த லோக்சபாவில் மெஜாரிட்டி பீப்புள் யாரை கை காட்டுறானோ அவன். ஓகேவா? ரைட். அதுதான் அர்த்தங்க. இந்த லோயர் ஹவுஸ் ஆஃப் லோக்சபானா என்னன்னு சொல்கிறாங்க. லோக்சபானா என்னது? லோயர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். லோயர் ஹவுஸ். இது அப்பர் ஹவுஸு, இது லோயர் ஹவுஸ். லோக்சபாக்கு இன்னொரு பேர் என்னது? லோயர் ஹவுஸ். கீழவை தமிழில். ராஜ்யசபாக்கு இன்னொரு பேர் என்னது? அப்பர் ஹவுஸ். கேட்பாங்க
பிரைம் மினிஸ்டருக்கு எந்த ஹவுஸில் மெஜாரிட்டி இருக்கணும்? எந்த ஹவுஸில்? லோயர் ஹவுஸ். இப்போ தான் சொன்னேன், லோக்சபா லோயர் ஹவுஸில் மெஜாரிட்டி இருக்கணும். ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ரைட். 2 ஹவுசஸ் அதான் சொல்கிறாங்க. லோக்சபா, லோயர் ஹவுஸு, ஹவுஸ் ஆஃப் பீப்புள். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? ஹவுஸ் ஆஃப் பீப்புள். ஏன்னா பீப்புள் தானே டேரெக்டாக ஓட் போடுறாங்க. அதனால் ராஜ்யசபாவுக்கு பேர் ராஜ்யசபா, அப்பர் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்பர் ஹவுஸு ராஜ்யசபா, இன்னொரு பேர் என்னது? கவுன்சில் ஆஃப். அது ஏன் அப்புறம் சொல்கிறேன். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஏன் நாங்கள் எப்பயே சொல்லிடுறேன் விடுங்க. இந்த எம்பி இருக்காங்க இல்லையா, அவங்க எலெக்ஷனில் அவங்கள இவங்களுக்கு யார் தெரியுமா ஓட்டு போடுவாங்க? இவங்களுக்கு பீப்புள் ஓட்டு போடுவாங்க. அதனால தான் ஹவுஸ் ஆஃப் பீப்புள், ஹவுஸ் ஆஃப் காமன். காமன்னா பீப்புள். ஹவுஸ் ஆஃப் பீப்புள், ஹவுஸ் ஆஃப் காமன், எப்படி வேணாலும் சொல்லுங்கள். அதே கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த எம்பிக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னா, இதே மாதிரி லெஜிஸ்லேச்சர் ஸ்டேட்டில் இருக்குமா, அதில் லோயர் ஹவுஸ் இருக்கும், அதில் எம்எல்ஏஸ் இருப்பாங்க. இந்த எம்எல்ஏ தான் ஓட்டு போடுவாங்க. யாரோட எலெக்ஷனில்? ராஜ்யசபா எம்பியோட எலெக்ஷன். இப்போ ராஜ்யசபா எம்பியோட எலெக்ஷன் டைரக்ட் எலெக்ஷனா இன்டைரக்ட் எலெக்ஷனா? இன்டைரக்ட். நம்ம டைரெக்டாக ஓட்டு போடுறதில்ல. லோக்சபா எலெக்ஷனு டைரக்ட். குட், அவ்வளோதான். Upper House, Council of State. All members of the Lok Sabha are directly elected through general elections. பொது டைரெக்டாக பீப்புள் ஓட்டு போகிறாங்க. which take place once in every 5 years in normal circumstances. நார்மல் அது ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, புரியுதா? லோக்சபாவுக்கு பீப்புள் டைரெக்டாக ஓட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இன் எவ்ரி 5 year எலெக்ஷன் வில் பி கண்டக்டட். ரைட். அடுத்தது 2 ஆங்கிலோ இண்டியன்ஸ். அது பழைய கதை, இப்போ கிடையாது. நான் எத்தனை மெம்பர் போட்டிருக்கேன்? 243 ப்ளஸ் 2 மெம்பர்ஸை ஆங்கிலோ இண்டியன்ஸ் பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, நாமினேட் பண்ணுவாங்க. இவங்க எலெக்ஷனில் நிற்க மாட்டாங்க. பட் அதை தூக்கியாச்சு, இப்போ கிடையாது. இப்போ இல்லை, அட் ப்ரெசன்ட் கிடையாது. ஓகேவா? இருந்தாலும் புக்கில் இருக்குது, பார்த்துக்கு. கொஸ்டின் வந்தால் மட்டும் பார்த்துக்கலாம். சரியா? 2 ஆங்கிலோ இண்டியன் மெம்பர்ஸ் கேன் பி நாமினேட்டட் பை தி பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா டு தி லோக்சபா. அவ்வளோதான். த மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா, அதாவது என்னது? அப்பர் ஹவுஸ் ஆஃப் தி இந்தியன் பார்லிமெண்ட். அப்பர் ஹவுஸ் ஆர் எலெக்டட் பை தி எலக்டோரல் காலேஜ் கன்சிஸ்டிங். எலக்டோரல் காலேஜ்னா ஓட்டு போடுறவங்க லிஸ்ட்டு. எலக்டோரல் காலேஜ் அதில் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க? அதை கன்சிஸ்டிங் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா. சொன்னேன் இல்லையா? ஸ்டேட்டில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர், எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர். ஸ்டேட்டில் இதேமாரி லோயர் ஹவுஸ் இருக்கும். லோயர் ஹவுஸில் எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குதா, எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு வந்தோம், அவங்க ஓட்டு போடுவாங்க. யாருக்கு? ராஜ்யசபா மெம்பருக்கு. அதான் சொல்கிறேன். அர்ச்சிதா, நீங்களும் கவனிக்கலாம், தப்பு இல்லை, உங்களுக்கு இருக்குது. சும்மா கவனி, கதையை மட்டும் கவனி. த பிரசிடென்ட் நாமினேட்ஸ் 12 members ஃபார் தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ். அதாவது எமினன்ட் பர்சன்ஸ், ஆர்ட்டில், கலைத்துறையில், லிட்ரேச்சர், எழுதலை, புக்குக்கு எழுதியிருக்கணும், சயின்ஸு, ரிசர்ச்சில், சோசியல் சர்வீஸில் எமினன்ட் பர்சன்ஸ். அவங்கள ஒரு 12 பேரை ராஜ்யசபாவுக்கு நாமினேட் பண்ணுவார். லோக்சபாவுக்கு எத்தனை பேர் நாமினேட் பண்ணுவார்னு பார்த்தோம்? பிரசிடெண்ட்டு 272 வெறும் 2 மெம்பர்ஸு. நாமினேட் பண்ணுறதுமா அப்பாயின்ட் பண்ணுறது யார்? அவங்க ஆங்கிலோ இண்டியன்ஸ். இல்லை, இருந்தாலும் புக்கில் இருக்குது, தெரிஞ்சுக்கோ. இருந்துச்சு அப்போ. ஓகேவா? ராஜ்யசபாவுக்கு எத்தனை பேரை நாமினேட் பண்ணுவார்? 12 நாமினேட் பண்ணுறது. சரியா? ரைட். அடுத்தது த ஃபஸ்ட் எலெக்ஷன் இன் டெமோக்ராட்டிக் இந்தியா. ஃபஸ்ட் எலெக்ஷன் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பிட்வீன் 25th October 1951 21st February 1950 வரைக்கும் நடந்துச்சு. The Indian National Congress emerged victorious, winning 360 of the
489 சீட்ஸ். அப்போது லோக்சபாவில் மொத்தம் 489 சீட்ஸ் தான் அப்போது. இப்போ எத்தனை சீட்டு? 543. ஓகேவா? அது மாறும். அப்போது 1951 364 சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. யார்? இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். கேட்கலாம், ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷனில் எந்த கட்சி ஜெயிச்சுது? எந்த கட்சி? இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். ஜவஹர்லால் நேரு become the first democratically elected president of the India. இந்தியன் கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு எலெக்டட் பிரசிடெண்ட் யார்? ஜவஹர்லால் நேரு. அவருக்கு மெஜாரிட்டி பீப்புளோட எம்பிஸ், லோக்சபா எம்பிஸோட சப்போர்ட் இருந்ததுனால அவர் பிரைம் மினிஸ்டர். பிரிட்டிஷ் இந்தியா ஜென்ரல் எலெக்ஷன். முதல்ல இந்தியாவில் எலெக்ஷன் நடந்தது 1920. பிரிட்டிஷ் இந்தியாவில். பிரிட்டிஷ் தான் நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் வேர் ஹெல்ட் இன் பிரிட்டிஷ் இந்தியா இன் 1921 டு எலெக்ட் மெம்பர்ஸ் ஆஃப் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் ப்ராவின்சியல் கவுன்சில்ஸ். இப்போ நான் சொன்னேன்ல யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அப்போ வந்துட்டு இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸ்டேட் பார்த்தோம்ல, அப்போ பழைய பேர் வந்து ப்ராவின்சியல் கவுன்சில்ஸ். ஸ்டேட்டுக்கு பேர் பழைய பேர் என்னது? ப்ராவின்ஸ். பார்ப்போம். தே வேர் ஃபஸ்ட் எலெக்ஷன் இன் இந்தியா இன் தி இந்தியாஸ் ஹிஸ்ட்ரி. அதான் முதல் எலெக்ஷன் இந்தியாவில் 1920. யார் நடத்தினது? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நடத்தினாங்க. மேஜர் சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி. சிக்கல், பிரச்சனைகள் என்னென்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டெமோக்ரஸி இஸ் தி டாமினன்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் தி கான்டெம்பரரி வேர்ல்ட். டாமினன்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா பெரும்பான்மையான நாடுகளில் டெமோக்ரஸி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. டெமோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதான் டாமினன்ட். கான்டெம்பரரி அப்படின்னா சமகாலத்தில், நம்ம வாழ்கிற காலத்தில் அப்படின்னு அர்த்தம். கான்டெம்பரரினா அது சமகாலத்தில். ஓகேவா? புக்கை ஒரு தடவை படிச்சுட்டு வீடியோ பார்த்துட்டே புக்கு படி. அப்போ இந்த டேமுக்கெல்லாம் எழுதி வச்சுக்க, புக்கில் கூட எழுதி வச்சு. இதெல்லாம் முக்கியமான டேம், ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸாக இருக்கும். has not faced a serious challenge or a rival so far. It has not faced a serious challenge. பெரிய சிக்கல்லாம் சந்திக்கலை அல்லது எதிர்முனை தாக்குதல்லாம் வரல. ரைவல்னால் ஆப்போசிட். இது வரைக்கும் இல்லை. இந்த லாஸ்ட் 100 years, இதுதான் லாஸ்ட் செஞ்சுரின்னு கூட சொல்லலாம். 100 years there has been an எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி ஆல் ஓவர் தி வேர்ல்டு. இந்த 100 வருஷத்தில் தான் நிறையா நாடுகள் ஃபாலோ பண்ணுறாங்க. எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஒரு நாட்டிலேருந்து நிறையா நாட்டுக்கு பரவுது. எப்போது? அந்த 100 இயர்ஸுக்குள்ளே தான். கொஞ்சம் நாட்டில் தான் டெமோக்ரஸி இல்லாத மொனார்கி அந்த மாதிரியான ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்றாங்க. த வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் இட்ஸ் சேலஞ்சஸ் ஆர் இல்லிட்ரஸி. இல்லிட்ரஸின்னு என்ன அர்த்தம்? எழுத்தறிவின்மை. எழுத படிக்க தெரியாது, எழுத்தை வாசித்து புரிஞ்சிக்க தெரியாது, அதுக்கு பேர் இல்லிட்ரஸி. எழுத்தறிவின்மை. எழுத்தறிவு இல்லைன்னா என்ன பண்ண மாட்டோம்? படித்து ஓட்டே போட தெரியாது. அதுக்கு தான் சிம்பிள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பேர் எழுதியிருந்தால் கூட படிக்க தெரியாது. இதெல்லாம் வந்து என்னது? சேலஞ்சஸ். பாவர்ட்டி, போதுமான ஃபுட்டு, ஷெல்டர், க்ளோத்திங்லாம் கிடைக்கல, அதெல்லாம் சேலஞ்சஸ். அதனால் ஓட்டு போட வரமாட்டான். போடா, அங்கே போனால் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்ட்டு வேலைக்கு போயிடுவான். இதெல்லாம் ஜென்ரல் டிஸ்கிரிமினேஷன். பெண்களை பெருசாக நம்ம பாருங்கள், இன்னும் எலெக்ஷனில் நிற்கிறதில்ல உமன்ஸ். தமிழ்நாடு கூட ஓகே, நார்த் இந்தியாவில் பெண்கள்லாம் வெளியிலே வர மாட்டாங்க. அப்போ ஆண் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ஜெண்டர்னால் செக்ஸ் அடிப்படையில், ஆனால் மேலாக ஃபீமேலாக. அப்புறம் ரேஷ்னலிசம். ஒரு குரூப்பு மட்டும் நம்ம தான் டாமினன்ட் அந்த மாதிரி. அடுத்து கேஸ்டிசம். ஜாதி கட்டமைப்பு இருக்கா, என் ஜாதிக்காரன்னா ஓட்டு போடுறது, அதெல்லாம் தப்பு. கம்யூனலிசம், கம்யூனிட்டி, பிசி எம்பிசின்னு பிரிஞ்சிட்டு அந்த மாதிரி. ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம். நம்மலாம் ஒரு மதம் அப்படின்னு சொல்கிறானுங்களா ஒரு குரூப்பு, நம்மலாம் இந்த மதம், நமக்கு ஓட்டு போடுறா, இதெல்லாம் வந்துட்டு என்னது? அப்போ ஒரு தலைபட்சமாக செயல்படுவாங்க. டெமோக்ரஸியை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. கரப்ஷன், ஊழல் பண்ணுறாங்க. மக்கள் பணத்தை ரோடு போடுறேன்ட்டு போட மாட்டான்,
அதான் ஊழல், கரப்ஷன். அடுத்தது கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ். எவனாவது கொலைகளை ஊழல்லாம் பண்ணிட்டு கிரிமினல் அப்படின்னாக்கா கொலை பண்ணுறது, அடுத்தவனை தொந்தரவு பண்ணுறது, அடுத்தவனை திருடுறது, கொலை பண்ணுறது, அடிக்கிறது, அதெல்லாம் கிரிமினல். தப்பு பண்ணிவிட்டு ஏதாவது போய் கட்சியில் சேர்ந்துருவான். அவனை போலீஸ்காரன் பிடிக்க போனாலும் பயப்படுவான். ஏன்னா போலீஸே அந்த கட்சிக்கு கீழே தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பான். புரிஞ்சுதா? அதான் கிரிமினலைசேஷன். அடுத்தது பொலிட்டிக்கல் வயலன்ஸ். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதோ கட்சிக்காரன்லாம் வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு எங்கே இருக்குது? சேலஞ்சஸ் டு தி டெமோக்ரஸி இன் இந்தியா. கண்டிஷன்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. என்ன அர்த்தமாக இருக்குது? இந்தியாவில் டெமோக்ரஸி சக்ஸஸ் ஆகணுன்னா என்னென்ன பண்ணணும்? ஓகேவா? எம்பவர்மெண்ட் ஆஃப் தி புவர் அண்ட் இல்லிட்ரேட்ஸ் டு என்ஜாய் குட்னஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அவங்களுக்கும் என்ன பண்ணணும்? பவர் கொடுக்கணும், உள்ளே கொண்டுட்டு வரணும். அவங்களுக்கு ஏழைகளையும் எலெக்ஷனில் நிற்க வைக்கணும், படிக்காதவனையும் எலெக்ஷனில் நிற்க வைக்கணும். அதான் எம்பவர்மெண்ட். பவர் கொடுக்கறது. சரியா? அதிகாரம் அவனுக்கு போய் சேரணும். அடுத்தது வில்லிங்னஸ் அமாங் தி எலெக்டட் பீப்புள் நாட் டு மிஸ்யூஸ் தேர் பவர்ஃபுல் பொசிஷன் அண்ட் பப்ளிக் வெல்த். புரியுதானே? வில்லிங்னஸ் என்னது? அவங்களா விரும்பி வரணும். யார்? எலெக்டட் பீப்புள். எதுக்கு விரும்பி வரணும்? நாட் டு மிஸ்யூஸ் தேர் பவர். அவங்களுடைய பவரை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதேமாதிரி பப்ளிக் வெல்த், அரசாங்க சொத்து, பணத்தை என்ன பண்ணக்கூடாது? தவறாக பயன்படுத்தக்கூடாது. யாருக்கு அந்த வில்லிங்னஸ் வரணும்? எலெக்டட் பீப்புள். எராடிகேஷன் ஆஃப் சோசியல் ஈவில்ஸ். சமூக தீங்கையெல்லாம் எராடிகேட், ஒழிக்கணும். சமூக தீங்குனா இது இப்போ சொன்னால ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஆல் ஷுட் பி எராடிகேட்டட். சோசியல் ஈவில்ஸ். சோசியல்னா அர்த்தம் சமூகம். சொசைட்டின்ற வார்த்தையில் வந்தால் தான் சோசியல். சொசைட்டினா என்னது? கூட்டமாக வாழ்கிறது, அதுக்கு பேர் தான் சொசைட்டி. அப்படி கூட்டமாக வாழும்பொழுது என்ன அது? ஒரு சில தப்பு கொடுமையெல்லாம் நிகழுது, சமூக கொடுமைகள் அப்படின்னு அர்த்தம். சோசியல் ஈவெல்லாம் அதெல்லாம் எராடிகேட் பண்ணணும், நீக்கணும். ஓகேவா? அண்ட் டேஞ்சர்ஸ் ஃப்ரம் விச் டெமோக்ரஸி சஃபர்ஸ். அண்ட் டேஞ்சர்ஸ், ஒரு சில டேஞ்சர்னு என்ன சொல்லலாம்? கொடுமையான விஷயங்கள். இவற்றினால் டெமோக்ரஸி பாதிக்கப்படுது, சஃபர்ஸ். எந்தெந்த சோசியல் ஈவில்ஸு டேஞ்சர்ஸ்னால் டெமோக்ரஸி பாதிக்கப்படுதோ அதெல்லாம் எராடிகேட் பண்ணணும். அண்ட் இம்பார்ஷியல்னா அர்த்தம்? பார்ஷியலாக இருக்கக்கூடாது. இம்பார்ஷியல் அண்டு எஃபிஷியன்ட் ப்ரெஸ் டு ஃபார்ம் பப்ளிக் ஒப்பீனியன். பப்ளிக் ஒப்பீனியன் புரியுதா? மக்களை ஒரு விஷயத்தை நம்ப வைக்கணும். அது எப்படி இருக்கக்கூடாது? பார்ஷியலாக இருக்கக்கூடாது, ஒரு தலை பட்சமாக இருக்கக்கூடாது. இப்போ கூட பார்த்தீங்களா, அம்மா அப்பா 2 பேர் அவங்களோட குழந்தைங்க தான் பெண்களும் ஆண்களும். ஆனால் ஆண் குழந்தைக்கு கேர் எடுக்கிறாங்க, பெண் குழந்தைக்கு அவங்கள ஆண் குழந்தையோட நீ கீழே தான் சொல்கிறாங்க. அவங்க குழந்தை தான். அப்போ என்ன? பப்ளிக்லேயே ஒப்பீனியன் அந்த மாதிரி ஒரு பார்சியலாக உருவாக்கி வச்சுட்டாங்க. அது மாதிரி டெமோக்ரஸி சம்மந்தமாக என்ன பண்ணக்கூடாது? இம்பார்சியலாக ஒப்பீனியன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பப்ளிக் ஒப்பீனியன். நம்பணும், நல்ல விஷயங்களை எல்லாம் நம்பணும். ஃபீலிங் ஆஃப் டாலரன்ஸ், கம்யூனல் ஹார்மோனி அமாங் த பீப்புள். டாலரன்ஸ்னால் சகிப்புத்தன்மை. இப்போ வேறு மதம் இருக்கான், முஸ்லீம் இருக்கான், இந்து இருக்கான், கிறிஸ்டின் இருக்கான். இந்து பொட்டு வைக்க மாட்டான். சரி, இந்து பொட்டு வைப்பான், முஸ்லீம் பொட்டு வைக்க மாட்டான். சரியா? ஏன்டா நீ பொட்டு வைக்கல அப்படின்னு அவனை போய் அடிக்கக்கூடாது. அவன் குள்ளா போட்டுக்குவான், மீசை எடுத்துடுவான். ஏய் நீ மீசை வைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? இந்த மெஜாரிட்டி பீப்புள் அவனை போய் மிரட்டக்கூடாது. அது அவன் விருப்பம். அதான் மத சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ். ஓகேவா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க? ஹார்மோனி. இந்த மாதிரி நீ உன் விருப்பப்படிடு, நான் என் விருப்பப்படிடு. இப்போ சமூகத்தில் என்ன இருக்காது? சண்டை சச்சரவு இருக்காது. அதான் சமூக அமைதி, கம்யூனல் ஹார்மோனி. ஹார்மோனின்னா என்ன அர்த்தம்? அமைதி.
டாலரன்ஸ்னால் சகிப்புத்தன்மை. awareness among the people of fundamental rights that they are entitled to enjoy. பார்த்தோம் இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒவ்வொரு சிட்டிசன்ஸுக்கும் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு. உனக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் இருக்குதுன்னு எல்லா பீப்புளுக்கு என்ன பண்ணணும், அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, அதான் போடுறது அவேர்னஸ் அமங் தி பீப்புள் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தட் தே ஆர் என்டைட்டில்டு டு என்ஜாய். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நீ என்ஜாய் பண்ணுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணணும், அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் எங்கே போவா, உனக்கு அது கிடைக்கலனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடைக்கல உனக்கு அப்படின்னாக்கா டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். ஓகேவா. அடுத்தது கான்சியஸ் செக். கான்சியஸ்னால் என்ன அர்த்தம்? அப்படி கிடையாது. நல்ல அறிவியல் பூர்வமாக கான்சியஸாக உணர்வுபூர்வமாக அப்படி வச்சுக்கலாம். அண்ட் விஜிலன்ஸ் ஆன் தி ஒர்க்கிங் ஆஃப் தி எலெக்டல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். விஜிலன்ஸ் தப்பு செய்யாமல் பார்த்துக்கிறது. அவன் நேர்மையாக நடக்கிறானா, பணத்தை ஏமாத்துறானா, யார் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம கான்சியஸாக அறிவியல் பூர்வமாக நம்ம என்ன பண்ணோம், அவனை அப்பப்போ செக் பண்ணிட்டு. இன்னும் சரியான வார்த்தை எனக்கு புரியலை. அதான் நம்ம மனசில் வச்சு கான்சியஸாக இருக்கிறது. இப்போ போகிறோம், நெருப்பை தொட்டால் சுற்றுங்கிறது கான்சியஸ்னஸாக, அது அந்த அர்த்தம். அது மாதிரி தெரியாமல் பார்த்துக்கணும் யார், நம்ம எல்லோரும். அடுத்து பவர்ஃபுல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் அப்போசிஷன். அப்போசிஷனா எதிர்கட்சி. இப்போ பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்காங்களா, எதிர்கட்சி காங்கிரஸ். அவன் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அதேமாதிரி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி டிஎம்கே, எதிர்கட்சி ஏடிஎம்கே. ஆளுங்கட்சி ஏதாவது தப்பு பண்ண, ரூலிங் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ரூலிங் பார்ட்டி ஏதாவது தப்பு பண்ணால் அப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணணும், அதை எதிர்க்கணும். எதிர்த்து குரல் கொடுக்கணும், போராட்டம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, கண்டிஷன்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. ஓகேவா. இதை வீடியோ திரும்ப பார்க்கணும். இன்றைக்கி நான் அப்லோட் பண்ண முடியாது, நாளைக்கு பண்ணுறேன். ரைட். இந்தியன் டெமோக்ரஸி கேன் பி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் வைப்ரண்ட் only when its citizens imbibe and reflect in their behavior. இன்பைப்னா அவங்க உள்வாங்கிக்கணும், உள்வாங்கிக்கிட்டு அதை வெளிப்படுத்தணும். their behavior நடைமுறையில். the basics of democratic values like equality, freedom, social justice, accountability, respect for all எல்லாத்தையும் மதிக்கணும். அப்புறம் டெமோக்ரஸியினுடைய முக்கியமான வேல்யூஸ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், உள்ளே வாங்கிக்கிட்டு நடைமுறைப்படுத்தணும். ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும்ல. ரைட். தேர் மைண்ட் செட், திங்கிங் அண்ட் பிஹேவியர் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி இன் டியூன் வித் தி எசென்சியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இதெல்லாம் எசென்சியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். எல்லோரும் ஃபாலோ பண்ணால் தான் இன்றைக்கி உண்மையான டெமோக்ரஸி கிடைக்கும். சரியா. போகிறோம், சிக்னலில் நிற்கணும்னு சொல்லுது ரூலு. ஆனால் என்ன பண்ணுறான், போயிடுறானு. ஹார்ன் தேவையில்லாமல் அடிக்கக்கூடாதுன்னு இருக்குது. சிக்னல்லே போட்டிருக்க மாட்டான், பின்னாடி பேன் ஹார்ன் அடிப்பானுங்க. அப்படி இருக்கக்கூடாது. டெமோக்ராட்டிக் அந்த மைண்ட் செட்டு வரணும். ஜப்பான் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்கிறான்ல, டெமோக்ராட்டிக்கை உண்மையாக ஃபாலோ பண்ணுறான் ஒவ்வொரு சிட்டிசனும். போலீஸ் இருந்தால் நிற்கிறது, போலீஸ் இல்லைன்னா போகிறது. நம்ம ஊரில் அங்கே அப்படி கிடையாது. போலீஸ் இருக்கானா இல்லையா, சிக்னல் போட்டால் நிற்பான். ஏன்னா உண்மையிலே அந்த டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணுறான். தே ஹாவ் டு அப்ரிசியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த டிசைடு ரோல்ஸ் லைக் பார்ட்டிசிபேஷன், மேக்கிங் த சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டபிள். பார்ட்டிசிபேஷனாக எலெக்ஷன்லாம் நிற்கிறது, ஓட்டு போடுறது, எலெக்ஷனில் நிற்கிறது. அக்கௌண்டபிலிட்டி, அந்த பொசிஷனில் போய் நின்னாக்கா மக்கள்கிட்ட பதில் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஃபுல்ஃபில்லிங் ஆப்ளிகேஷன்ஸ், தேவைகளை பூர்த்தி செய்கிறது. அண்ட் பிளேயிங் ப்ரோஆக்டிவ் ரோல்ஸ் டு ஆக்சுவலைஸ் தி கோல்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ப்ரோஆக்டிவ்னா அர்த்தம், டெமோக்ரட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நேர்மையாக போகணும். ஓகேவா. கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணலாமா, எப்படி ஆன்சர் பண்ணுறன்னு மட்டும் பாரு, நீ தான் பண்ணணும். A system of government in which one person reigns supreme, usually a king or queen, is called, very good, a system of government with absolute power, autocracy. Very good. திரும்ப போய் படித்து அதாவது அன்றைக்கி எப்படி ஆன்சர் வருது,
புரிஞ்சது. மனப்பாடம் பண்ணால் இன்றைக்கி முன்னாடியே படிச்சிருந்தா தான் அது சொல்ல முடியும். ஆமாவா? ரிவிஷன் பண்ணிட்டு வந்துருக்கணும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டடீஸ் எப்படி இருக்குது பார்த்தியா? ரைட். ஆடுது. ஃபார்மர் சோவியத் யூனியன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆலிகார்கி. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உட்காந்து ரூல் பண்ணுவாங்க. குட். இதை பார்த்து அப்படியே ஒன்று தானே பண்ண போச்சுட்டா. பேஜ் நம்பர் என்ன? பாப்பா. செலக்ட் தி ஆட் ஒன். வேட்டிகன். அங்கே என்ன இருக்குது? தியோக்ரட்டிக்ஸ். மற்றதெல்லாம் வந்துட்டு டெமோக்ராட்டிக் வந்துருச்சு. அப்ரஹாம் லிங்கன் வாஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் USA. Kudavolai system was followed by a fact. Later Cholas. Later Cholas. Kudavolai முறை. அது எதை பற்றி பேசுது? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். கூடத்தில் அந்த ஊரில் உள்ளவங்க பேர்லாம் எழுதி போட்டு குழந்தைய வச்சு எடுப்பாங்க. அவங்க தான் லோக்கல் பாடி. டைரக்ட் டெமோக்ரஸி இன் ஓல்டன் டைம்ஸ் எக்ஸிஸ்டட். Greece. Very good. The democratic world derived from also Greek words. Democracy. ஓகேவா? From which language was the term democracy? இப்போ தான் பேசணும். Greek. In democracy, the final authority rests with people. Public, correct தான். Republic. Public, very good. Public, people are same. Good. அடியாப்பா, சூப்பர். அடுத்தது, which one of the country has presidential form of government? அதை பற்றி நம்ம பேசலை. presidential form of government இப்போ எங்கே இருக்குன்னா யூஎஸ்ஏவில் இருக்குது. அதை நம்ம படிக்கலாங்க, சொல்லலை நான். டெமோக்ரஸியில் அது ஒரு 2 டைப். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப். இன்னொரு லெசனில் வரும், அங்கே சொல்கிறேன். ஓகேவா? ரைட். யூஎஸ்ஏ த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு. இந்தியா. டைரக்ட் டெமோக்ரஸி இஸ் ப்ராக்டிஸ்டு இன் சுவிட்சர்லாந்து. கரெக்டா? கரெக்ட். பீப்புள் டைரக்ட்லி பார்ட்டிசிபேட்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங். கரெக்டா? கரெக்டு. அசர்ஷன். கரெக்ட். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் டு ஏ. படிச்சு அதாவது யாராவது டீச்சர் மார்க் பண்ணி கொடுத்தாங்களா? தெரியாது. எப்படி ஆன்சர் பண்ணுற? இதுதான் ஸ்டடி, ரியல் ஸ்டடி இது தான். லைஃப் லாங்காக இந்த நாலேஜ் உனக்கு இருக்கும். ஓகேவா? அப்போ ஆன்சர் எது? ஆன்சரை மட்டும் என்றைக்குமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. கான்செப்டை தான் புரிஞ்சிட்டு வரணும். ஆமாம். இன் இந்தியா, இந்தியா ஹேஸ் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. ஆமாம் தானே? ஆமாம். பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி யூஎஸ்ஏ. நம்மளது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம். அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதான் அந்த லெசனில் வரும். அடுத்தது, இந்தியன் பார்லிமெண்ட் கம்ப்ரைசஸ் 2 houses. கரெக்டா? ரைட். போத் ஆர் கரெக்ட். போத் ஆர் கரெக்ட். அவ்வளோதான். எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாமா? ஓகே. ரைட். பார்லிமெண்ட், அதான் பார்லிமெண்ட். த மீனிங் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ் இஸ் ரைட் டு ஓட். அவ்வளோதான். ரைட் டு ஓட். த கிராண்ட் ஆஃப் யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் கிரியேட்ஸ் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. பொலிட்டிக்கல் எலெக்ஷன்னா என்னது? பாலிட்டிக்ஸ். வெரி குட். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்? லோக்சபாவில் யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். who enjoys majority in Lok Sabha. அப்படின்னா மெஜாரிட்டி மெம்பர்ஸ் ஆஃப் லோக் சபா should எப்படி சொல்லலாம், சப்போர்ட் ஹிம். யாரை? அந்த பர்சனை. அவரை தான் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுவார். ஓகேவா? ரைட். த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் நாமினேட்
ராஜ்யசபாவுக்கு கிடையாது. லோக்சபாவுக்கு 2 பேரை நியமனம் செய்வார், ராஜ்யசபாவுக்கு கிடையாது. சரியா? ராஜ்யசபாவுக்கு 12 பேரை நியமனம் செய்வார். இதுதான் கரெக்ட். ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இன் இந்தியா வேர் ஹெல்ட் இன் 52, 51, 52. Good. The Constitution of India was finally adopted on Independence Day. Independence Day கிடையாது. ரிபப்ளிக் டே கிடையாது, அதுக்கு 2 months முன்னாடி. சரியா? என்னது? 9. The 2 types of democracy are direct and indirect. An example for direct democracy is Switzerland. India has a dash form of democracy. Parliamentary form of democracy. Indirect and parliamentary form. அடுத்தது டேஷ் வாஸ் தி ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. சார் வாங்க சார், உட்காருங்க சார், வாங்க சார், இங்கே வாங்க. ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி. டேஷ் வாஸ் தி ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஜவஹர்லால். லெசனை படிச்சுட்டு வந்தாங்க, அவங்களே ஆன்சர் பண்ணுறாங்க கொஸ்டினுக்கு. நான்லாம் எந்த ஆன்சரும் நோட் பண்ணி தரல. The first general election was held in British India in the year. Very good. The Parliament House in India was designed by, அவங்க பேர் விட்டுருங்க, அவங்க பேரை மட்டும் பார்த்து எழுதிங்க. அது ஒன்றும் பிரச்சனை. அது பேர் அதை பார்த்து எழுதிக்கங்க, ஓகேவா? அதை விட்டுருங்க. அப்புறம் ஆட்டோக்ரஸி. வெரி குட். ரைட் டு vote. சாணக்கியா. தியோக்ரஸி. வேட்டிகன். ஷார்ட் ஆன்சர்ஸ் இது அப்புறம் பார்த்துக்குவோம்.